ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதன்கிழமை மாலை வணக்கம். ஓகேவா? இன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்றதுல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகேவா? அதாவது என்னுடைய வளர்ச்சியிலும் சரி, என்னுடைய கஷ்டத்திலும் சரி, எல்லாத்துலேயுமே பங்கெடுக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் இந்த சமூக வலைதளத்தில் எனக்காக கிடைச்சிருக்கிறீங்க. எவ்வளவோ நன்மையான செயல்கள், தீமையான செயல்கள் நிறைய இந்த ஊடகத்தில் குவிந்து கிடந்தாலும் நல்ல எண்ணம் கொண்ட சில மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அத்தகையவர்களுக்காக என்னுடைய மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விடுகதை, அதாவது ஒரு விடுகதைன்னு சொல்ல முடியாது, ஒரு நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒருத்தர் எல்லாருக்குமே நல்லதே செஞ்சிட்டு இருக்காரு லைஃப் லாங். அது இல்லை அப்படின்னா நம்ம இருக்க முடியாது. அத்தியாவசியமான ஒன்றில் ஒன்று, சரியா? ஸோ அதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. ஆனால் அவங்க எல்லாருமே அதை வாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை ரொம்ப அடின்னு அப்படி அடிக்கிறாங்க, சரியா? ஸோ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நல்லது தானடா பண்ணுறேன், ஏன்டா நீங்கள் என்னை என்ன பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீதியில் இருந்து என்னை அடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் வாங்க, நான் உங்களை திருப்பி அடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுதான். பட் அதனால் பயனடைந்தவர்களை அதனால் திருப்பி அடிக்க முடியாது. அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதை கண்டுபிடிச்சிங்கனாலும் இதிலிருந்து என்ன ஒன்று அப்படின்னா, சிலருக்கு இப்போ ஒரு மெழுகுதிரி இருக்குது அப்படின்னா அது வெளிச்சம் வெளியே கொடுக்கறதுக்கு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்றது. அதுபோல தான் இந்த ஜீவனும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது அடி வாங்கி மற்றவர்களுக்கு அந்த பயன்பாட்டை கொடுக்கின்றது. சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஒரு நிலையில் அடைந்து விட்டு அதுக்கடுத்து இப்போ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிட்டும் போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற தேவை யாருக்குமே அடங்காது. அப்படிதான் அதனுடைய தாகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு 5000 ரூபாய் வேலையை நோக்கி போனோம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10,000, அதுக்கப்புறம் ஒரு 50,000 அப்படி நம்மளால் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு நாம் செல்வோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்போம், அதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். சைக்கிள்லேயே போகிறோமே கடைசி வரைக்கும் போவோம், நம்ம மைண்ட் செட் இருக்குமா? இருக்காது. காரில் அந்த பைக்கில் போகிறவங்கள பார்த்து நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஸோ பைக்கில் போகிறவங்கள பார்த்து ஆசை விடுமா? இல்லை, அடுத்து நம்ம காரில் போகணும் அப்படின்னு தோணும். ஸோ ஆசைகள் ஆரோக்கியமானதாக இருந்தால் ரொம்பவே சிறந்ததா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தங்க எந்த ஒரு இடத்தையும் ஒரு மேல்நிலையை அடைய வேண்டும் அப்படி என்றால் யாருமே ஒரு சிறிய லெவல்லே யாருமே டக்குன்னு அடைந்துட முடியாது. அப்பேற்பட்ட அடையக்கூடிய வளர்ச்சியாக இருந்தாலும் அது நிரந்தரமானதாக இருக்காது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். பட் நிரந்தரமான ஒரு உழைப்பு, நிரந்தரமான ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நம்மளை நல்ல முறையில் அழைத்து செல்லும். அந்த செய்கிறதையும் என்ன செய்யணும் அப்படின்னா சிறப்பாக செய்யணும். அப்படின்னா தான் அந்த தொழிலில் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். இதுக்கு தான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடையான் இல்லை என்றால் ஒரு முளை கட்டை அப்படின்னு சொல்லி. உடையான் அப்படின்னா இப்போ நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே தான் ஒர்க்கர்ஸை ஏற்படுத்திட்டோமே, ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லா பொறுப்பையும் அவங்கள நம்பி விட்டால் அந்த ஒர்க் என்றைக்குமே முழுமையடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடு, ஒரு கட்டிடம் கட்டுறோம், அதை எடுத்துக்கிடுவோம். அதை எடுக்கும் பொழுது அதில் கொத்தனார், அப்புறம் சித்தாள், அப்புறம் மேஸ்திரி, அதுக்கப்புறம் மம்புட்டியாள், அப்படி நிறைய தரத்தினர் இருக்காங்க. இவங்களுக்கு பிளான் இன்ஜினியர் கொடுக்குறாரு, அதை அவங்க வழங்குறாங்க. அந்த இன்ஜினியர் ஃபோன்லேயே நம்ம பிளானை கொடுத்துட்டோம், நம்ம சைட்டில் போய் நேரில் பார்க்காம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்தார்கள் என்றால் அந்த பணியும் முழுமை அடையாது, சிறப்பும் அடையாது, அவர்களுடைய தொழிலும் மேலும் வளர்ச்சி அடையாது. அந்த அடுத்தடுத்த லெவல் அவங்க பெருமை, அந்த கஸ்டமர்ஸ் நம்ம இருக்கும் இல்லையா, வீடு கட்ட கொடுத்தவங்கள்டே அவங்க நற்பெயர் எடுக்க முடியாது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்படி தான் எல்லா தொழிலையுமே. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ
தொழில் பண்ணுற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அது வரல. அவங்க வந்து அடுத்தடுத்து பெரிய லெவலில் எல்லாரையுமே நியமித்தாலும் ஆல் கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து நிறைய நவீனமயமாக வந்துட்டு. ஸோ அந்தந்த இடத்துல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுடைய ஃபேமிலியை சார்ந்த எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரியா? அதனால் நம்ம உட்கார்ந்துருந்துட்டு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு நாமும் வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். சரியா? இப்போ வந்து நாம் வந்து ரீசெண்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜூன் மாதம் அப்படி தானே, நம்ம ஜூன் வந்து நம்மளுக்குன்னு ஒரு புதிய ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே நம்ம கையிலலாம் வச்சுங்களேன். ஏன்னா நிறைய லட்சங்கள், பல லட்சங்கள் அதுக்கு ஆச்சு. கையில் வச்சு கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லோன் எல்லாமே போட்டு நம்ம வந்து இது பண்ணி முடித்தோம். அப்புறம் அதை வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். இன்னொன்று நான் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு கடன் எதுவும் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதற்கான தகுதியும் அதை அடைப்பதற்கான திறமையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும். எதையுமே வந்து நம்ம ஏமாற்ற முடியாது. சரியா? ஸோ வந்து அதெல்லாம் வந்து முடிஞ்சது. நிறையா நம்ம காசாக வச்சுருந்தா செலவு பண்ணிடுவோமே, ஒரு பொருளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து அப்படியே மைண்டில் வந்து அடுத்த நிலைமைக்கான ஒரு ப்ராசஸ் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கேயும் நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே தானந்தனார் வீட்டில் இருக்கோம், அங்கே தறிகுளத்து வீட்டில் இருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து சரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. உடனே நீங்கள் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் அப்படின்னோடனே ஆயில் பிஸ்னஸ், அப்புறம் வந்து சாரீ பிஸ்னஸ், அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஸோ அதனால் அது பண்ணுறவங்களையும் வந்து நான் குறைய சொல்லலை. ஆனால் எல்லாருமே நீங்கள் பார்த்து உங்களுக்கே வந்து உடனே என்ன தோணிடும் அப்படின்னா, எப்பா இவங்க மட்டும்தான் இது நினச்சோம், மறுபடியும் வந்து வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அதுலேயும் நிறைய பரிதாபங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆர்டர் போட்ட எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே திருப்பி அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டதுனால திருப்பியும் அதை தான் வந்து நினைப்பீங்க திரும்ப. ஸோ அதுவல்ல, பட் அதுவும் ஒரு முயற்சி. அது வந்து சைடில். பட் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இருக்கிற ஒரு இடத்துல அந்த நல்ல மெயின் ரோட்லேயே இருக்கு இல்லையா நம்மளுடைய ராஜபாளையம் இடம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு மைண்டில் தோணும் போது நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மெயின் ரோடாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மகிட்டையும் வந்து சோஷியல் மீடியா இருக்குது. அது மூலியமாக இப்போ நிறைய பேர் வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து வெளியே வந்து காட்டி இது பண்ணுறாங்க, அப்படி தானே? ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இப்போ ஷாப்பிங் மால்லாம் கட்டுறாங்களே, பெரிய லெவலில் கட்டுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவு பண்ண முடியாட்டாலும் நிறையா ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட் சொல்கிற மாதிரி பல ஒரு இதே தொடர்போடு நிறையா இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பெரிய நீங்கள் வந்து பெரிய இதிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா மால்லலாம் வந்து அங்கே வந்து சாரீ, அப்புறம் வந்து பாத்திரங்கள் எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் எடுக்கிற மாதிரி எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 கடைகளை மொத்தமாக வந்து நம்ம வந்து கட்டி அதில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி, அதில் ஒரு இதில் நீங்களும் சொன்ன மாதிரி. பட் எனக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து டைம் இருக்காது நண்பர்களே. நம்ம வந்து வந்த பின்னாடி ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு தொழிலை வந்து நான் இதை ஆரம்பிக்கேன் அதை ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது என்றைக்குமே பெருசு இல்லை. அதிலே உட்கார்ந்துருந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப அதெல்லாம் பண்ணும்போது தான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா தொழில் அடுத்த நிலையை அடையும். இதுக்கு எடுத்துக்காட்டு நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவேன். என் தம்பியை, மூத்த தம்பி, அவன் வந்து சின்ன வயசு மீன்ஸ் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேயே அந்த லீவில் எங்கள் வீடு கொஞ்சம் நல்லா அப்போவுமே இருப்போம். இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, தேங்காய் விற்கிறது, கறி கடையில் போய் அவங்களுக்கு வந்து கறி வெட்டி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது, கறி இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொழும்பு துணிகள்னு சொல்லுவாங்க, வரும்பத்துக்கும் அதெல்லாம் ட்ரெஸ்லாம் நைட்டிஸ் எல்லாம் கிளாத் நல்லாயிருக்கும். பாவாடை சட்டைகள்லாம் நல்ல டிஃப்ரென்ஸாக டிசைன் வந்து அழகாக இருக்கும். கொழும்புக்காரங்க இந்த லைலா சூர்யா படத்தில் முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே உயிர் நனைகிறதே மனசு எதையோ மறைக்கும் பொழுது லிரிக்ஸ் தப்பாக படிச்சிருந்தேன்னா சாரி. அதில் வந்து போட்டிருப்பா குட்டி பாவடை மாதிரி சட்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அப்பமே வந்து விற்கிறது. ஸோ அவனுடைய மைண்ட் செட்டில் எங்கள் அப்பாவுமே வந்து இந்த மீன், நண்டு, இறால், கனவா இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்வம், அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லா எண்ணமும் ஒருங்கிணைந்து அமைஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு சின்ன இதாக இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு தமிழக லெவலில், வெளிநாடு லெவலில் அந்த பிஸ்னஸ்
பிஸ்னஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொன்னேன், உடையான் இல்லை என்றால் ஒரு எவ்வளவோ நாட்கள் வந்து அவன் தூங்கின டைமே பார்த்தோம் நம்ம அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கவே ஒரு நாளைக்கு. அந்த மாதிரிலாம் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் கிடைச்சாலும் அந்த இப்போ ஒரு 40 வயசுலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு தொழில் பிஸ்னஸில் ஒரு சாம்ராஜ்யம் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் வந்து கொடிகட்டி பறக்காங்க அப்படின்னா கடின உழைப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேணா தொழில் ட்ரிக்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தொழிலில் இருக்கலாம். பட் வந்து கடின உழைப்பு இல்லை என்றால் யாரும் ஒருவரும் வந்து நம்ம வந்து மேல்நிலை அடையவே முடியாது. சரியா? நம்ம ஒரு தொழிலை கண்டிப்பாக இதில் செஞ்சு இதில் மேலே வரணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நெட்டை வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லாபத்தை வந்து மைண்டில் வைக்காமல் அதை கொஞ்ச நாளைக்கு வந்து அதை டெவலப் பண்ணுற ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனையோ பெரிய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவலில் தான் நம்ம போட்டால் நம்ம வருவோம் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ நைட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதோ சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ அதில் வந்து திருப்பி நம்ம அகைன் போட்டுகிட்டே இருக்கணும். அகைன் கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். நிறைய அவங்கள்ட்ட வந்து நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய இதெல்லாம் இருக்குது அதில். ஸோ நம்மளுக்கு நம்மளுடைய டைம் வந்து செட் ஆகலை. ஸோ வந்து இந்த மாதிரியானதெல்லாம் அந்த சாரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரணுமோ அதெல்லாம் வந்து நான் கொண்டுட்டு வந்துடுவேன். பட் நான் இதை தான் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்லேருந்து நினச்சிடாதீங்க. நம்ம நினச்சிருக்கிறது ஒரு இது, அதாவது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அங்கே கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கடைகள் வந்து எங்கள் லைனில் ராஜபாளையத்தில் இல்லை. இந்த பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் பாத்திரங்கள் சேர் எடுக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு சைடில் இந்த நைட்டி இதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். வேறு எது கூட ஆட் பண்ணால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நல்லா போகும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா அந்த இடத்த மெயினாகவே நினச்சிருக்கிறது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் அது ரோட்டு மேலே இருக்குது. ஸோ அதுலேயும் வீடை கட்டி சும்மா அப்படியே வச்சுருக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸாக வந்து இது பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்குது. என் ஜுவல்ஸ் இருக்குது, நம்ம நிறைய போடுறதுக்கு ஒரு செட் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே கூட நம்ம இப்போ ரேட் நல்லா கூடி இருக்கிறனால வச்சுட்டு பின்னாடி கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட் செட்டில் வந்து ஒரு ஐடியா இருக்குது. உடனே அச்சோ நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், இவங்களுக்குலாம் காசு எப்படி இருந்து வருது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கின்ற இந்த மாதிரியான காசு நிறைய பேருக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே ஒரு சில காலம்தான். சரியா? அதை வச்சுலாம் நம்ம பெரிய லெவலில் அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, நிறைய வாங்கிக்காங்க. சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வச்சுக்கலாம். சரியா? ஸோ அதனால் மற்றபடி நாம் நிரந்தரமாக அந்த சிறுக சேமித்து அந்த வேலை பார்த்து அந்த கஷ்டப்பட்டு இது பண்ணி அந்த அமௌண்ட்டில் இப்போ நான்லாம் ஒரு இதுவும் எனக்கு உண்மைக்குமே ரொம்ப 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 நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். சரியா? யாருக்காக இப்போ நம்ம நினச்சா நம்ம ஒரு ஆள் இருக்கோம், சிம்பிளாக யாருக்காக எல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தான். ஸோ அதனால் இன்பங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் எல்லாமே வந்து லைஃப்பில் வரதான் செய்யும். அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் வந்து தவிர்த்து விட்டு அடுத்த நிலைமையை நோக்கி அடையணும். அப்படின்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அது என்ன சொல்கிறது, ஈகோ, அப்புறம் தற்பெருமை, நான் தான் வசதி, நீ கீழே, நீ வந்து எங்களை இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய எண்ணங்கள் நம்ம கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு போகவே முடியாது. வாழ்கின்ற காலங்கள் ஒரு சில நாட்கள் மட்டுமே. ஒரு துளி மணித்துளியில் யாருடைய லைஃப் எப்போ முடியும்னு எல்லாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ப்ராசஸும் இப்போ வந்து நம்ம வந்து பண்ணாமே இருக்கலாம். எதுக்குடா நம்ம போட்டு கஷ்டப்படணும், நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, இதுகளுக்கெல்லாம் நம்ம போட்டு பண்ணணுமா அப்படின்ட்டு இல்லை. நம்ம உருவாக்குவதை உருவாக்கி வைப்போம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற நம்ம செஞ்சு வச்சுட்டு போனோம். அவங்க அதை எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, அதை அதுக்கடுத்த லெவலுக்கு எப்போ கொண்டு போகிறாங்க, எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்களுடைய பொருளாதார வளமும் அவங்களுடைய குடும்ப வளமும் அடுத்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இதை வந்து நான் வந்து சில விஷயங்கள் இலைமறை காயாக வந்து கூட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கலாம். புரிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்த நிலைமைக்கு போய் நல்லா இருக்கலாம். ஸோ இதைத்தான் மகிழ்வான நிகழ்வை வந்து இது பண்ணியிருக்கோம். அது என்னைக்கு நம்ம ஏன்னா இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வந்து ஆள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ பிளான் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ எப்போ முறையாக அடுத்த அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும், கண்டிப்பாக வந்து அதில் வந்து நாங்கள் கடை கட்ட போகிறோம். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுவோம். சும்மா பேரளவுக்கு ஒரு சிலர் போல் வெறும் ரீல்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து கடைகள் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 50 ரீல்ஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எல்லாமே எதுவுமே வந்து நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். தொழில் அப்படின்னா அதில் எவ்வளோ ஈடுபாடு உள்ளவங்க எந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்னா நானும் வந்து அந்த மாதிரியான இதிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே நீங்கள் உங்கள் இதில் ஃபேமிலியில் இப்போ வியாபாரம் அந்த இதெல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலியில் எனக்கு வந்து எல்லாருமே செஞ்சு அதில் ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஐடியா மைண்ட் செட் இருக்குது.
உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா செய்ய ஆரம்பிங்க. ஒன்றை செய் நன்றை செய் இன்றை செய் அப்படின்னு பழமொழி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம உடனே இன்றை செய்யணும்னு இன்றைக்கே செய்ய முடியாது. அதற்கான பிளானை வந்து திட்டமிடுங்க. திட்டமிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இன்னுங்க யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம உழைச்சி கொடுக்கறதுக்கு சும்மா அவங்களுக்கு இது பண்ணி நீங்கள் இது இருக்குது அது இருக்குது வாங்குங்க எங்கிட்ட அப்படிங்கிறத விட நீ பண்ணுற தொழிலை நீ எப்படி டெவலப் பண்ணுற அப்படிங்கிறது நீ செய்கிற செயலை வச்சு தெரியும். மேலும் 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 அந்த தொழில் சிறப்படையும். ஸோ நாங்கள் எடுத்துருக்கிற அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வெற்றி அடையணும் அப்படின்னும் நல்லபடியாக தொடங்கி இருக்கணும். எல்லா மக்களும் நல்வாழ்வு பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது இப்போ நான் வந்து ஒரு 4-5 இது சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது பிஸ்னஸும் அதில் ஆட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா மூவிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். சரியா? எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.